Hello everyone, welcome to our channel. In the video la 10th standard NCERT Max chapter 10 circles la exercise 10.2 la 4th sum பார்க்க போறோம். Prove that the tangents drawn at the end of a diameter of a circle are parallel. இல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ ஒரு circle இருக்கு with center O. இப்போ இந்த circleல drawn at the end of a diameter of the circle. Diameter of the circle na இதான் இந்த center O pointல இந்த full lengthல வருதுல இதுதான் வந்து diameter of the circle. இப்போ the tangents drawn at the ends of the diameter. அப்போ இதான் diameter. இந்த point of contactல ஒரு tangent வருது. அதே மாதிரி இந்த point of contactல இங்க ஒரு tangent வருது. நான் வந்து இத AB மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டயாமீட்டரை வந்து ஏபின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டான்ஜென்ட்ஸை பிக்யூனும் இது ஆர்எஸ்னும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, டான்ஜென்ட்ஸ் drawn at the end of the diameter. இந்த டான்ஜென்ட்ஸ் இருக்குல்ல, அது வரைஞ்ச இந்த டான்ஜென்ட்ஸ் வந்து பேரலலா இருக்கா அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் a circle with center O and diameter AB. Let PQ and RS be the tangents at இது வந்து PQ and RS are the tangents at A and B at point A and B respectively. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? To prove PQ is parallel to RS. இந்த ரெண்டு டான்ஜென்ட்ஸும் parallel அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூஃப் போலாம். ப்ரூஃப் since PQ is the tangent at point A அப்படின்னா என்ன வரும்? PQ வந்து since PQ is the tangent at point இந்த OA இந்த பாயிண்ட் வந்து இதான் வந்து ரேடியஸ். OAன்றதா ரேடியஸ். ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர். இஸ் பெர்பெண்டிகுலர் டு PQ அப்படின்னு அர்த்தம். Therefore OA is perpendicular to PQ by theorem 10.1. By theorem 10.1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் 90 டிகிரியாக இருக்கும். இந்த பக்கமும் இது 90 டிகிரியாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். நான் வந்து இது ஆங்கிள்ஸாக நான் எழுதிக்கிறேன். இங்கே வந்து 1, இது 2, இது ஆங்கிள் 3, இது ஆங்கிள் 4. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்குன்னா ஒரு இன்டர்செக்டிங் லைன், இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகிற லைன்ஸில் இப்போ இந்த ஆங்கிளும் தட் இஸ் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் நான் இது வந்து ஆங்கிள் 1 எடுத்துக்கிறேன், இதை வந்து ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதை ஆங்கிள் 3ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஆங்கிள் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு லைன்ஸ் PQ இது வந்து RSன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2ம் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிள் 3ம் ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 4 இதுவும் வந்து அதே மாதிரி தான். இது ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து 90 டிகிரி தான் இருக்கு, இங்க 90 டிகிரி இருக்கு, இது எல்லாமே 90 டிகிரியா தான் இருக்கு. ஸோ இப்போ OA perpendicular to PQ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அப்போ வந்து இங்க என்ன வரும்? இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா தான் இருக்கும். ஸோ
angle 1 equal to angle 3. That is இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. இது வந்து 90 டிகிரியா இருக்கும், இதுவும் 90 டிகிரியா தான் இருக்கும். அதை தான் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன். that is equal to 90 டிகிரி. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். Similarly, RS is the tangent at point B. இப்போ பாயிண்ட் B எடுத்துக்கும் போத இப்போ இங்க இந்த பாயிண்ட் இப்போ பாயிண்ட் B எடுத்துக்கும் போத இந்த RS இந்த டான்ஜென்ட் வந்து at point B ல மீட் ஆகுது. ஸோ வந்து என்ன வரும், இந்த ரேடியஸ் OA is perpendicular to RS. இப்போ இங்க பார்க்கும்போது தெரியுது இது வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இது 90 டிகிரி, இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும், இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபுல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இப்போ இது பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது இந்த சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 90 டிகிரி தான் இருக்கும், இந்த ரைட் ஹேண்ட் சைடும் 90 டிகிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல் தான் இருக்கும், 90 டிகிரியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2, ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னும் போது இப்போ வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும் போது இந்த பக்கம் 90 டிகிரி. ஸோ 90 ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்க வந்து பிளஸ் ஆங்கிள் 1 இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் 1 ஈக்குவல் டு 180 மைனஸ் 90 டிகிரி which is angle 1 is equal to 90 டிகிரி. ஸோ நான் அதை தான் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ரெண்டு ஆங்கிளுமே 90 டிகிரி தான், that is equal to 90 டிகிரி. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த RS வந்து ஒரு டான்ஜென்ட்டா இருக்கும் போது இந்த OB is perpendicular to RS. Therefore OB is perpendicular to RS and angle 2 equal to angle 4 which is equal to 90 degree. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணும் போது நம்ம பார்த்தோம்னா இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க 90 டிகிரி இருக்கு, இங்க 90 டிகிரி இருக்கு. ஸோ இந்த பக்கம் இது ரெண்டுமே 90 டிகிரி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ இங்க பார்க்கும் போது இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2ம் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒரு பேரலல் லைன்ஸ்ல இப்படி இன்டர்செக்ட் ஆகும் போது இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு நம்ம எழுதுவோம். ஸோ angle 1 equal to இப்போ angle 1 equal to angle 3 னா angle 2 equal to angle 4. அப்போ இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரினா இது எல்லாமே ஆங்கிள்ஸ் எல்லாமே 4 ஆங்கிளுமே ஈக்குவல் தான். அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம், angle 1 equal to angle 2ன்னு எழுதலாம். இந்த angle 3 வந்து equal to angle 4ன்னு நம்ம எழுதலாம். angle 3 equal to angle 4ன்னு எழுதலாம். ஏன்னா இங்க இது 90 டிகிரியா இருக்கு, ஏன்னா இதுவும் 90 டிகிரியா இருக்கு, இதுவும் 90 டிகிரியா தான் இருக்கு. ஸோ நம்ம அப்போ எல்லாமே இந்த 1 2 3 and 4 இந்த 4 ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ 1 equal to 3னா ஆங்கிள் 1 equal to 2 ஆல்சோ. அதே மாதிரி ஆங்கிள் 2 அதே மாதிரி ஆங்கிள் 3 equal to 4 ஆல்சோ. இப்போ அது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, டயக்ராம்ல பார்க்கும்போது ஆங்கிள் 1 equal to ஆங்கிள் 2 அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது, இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா இருக்கு. அதே மாதிரி 3யும் 4ம் நம்ம பார்க்கும்போது இதுவும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா இருக்கு. both are alternate interior angles. அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா எப்போ இருக்கும், அது வந்து இந்த ரெண்டு லைனுமே பேரலா இருக்கும் போது தான் வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் ஆகும் போது அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா இருக்கும். ஸோ ஹென்ஸ் the lines PQ and RS are parallel. PQ parallel to RS அப்படின்னு நம்ம hence proved நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணோம்.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.